நவம்பர் மாத கடைசியில் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்குது. நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் வந்திருக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன் டேட் சில எக்ஸாம்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக ரயில்வேஸில் என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு அப்ளிகேஷன் டேட் 27ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கு 27ஆம் தேதி தான் சொல்லியிருக்கிறாங்க. அது எக்ஸ்டெண்ட் ஆகும்னு எதிர்பார்க்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக அப்ளை பண்ணிடுங்க. அதே ஆர்ஆர்பி ஜேஇக்கு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 10 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். புது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்இ, கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் கேந்திர வித்யாலயா நவோதயா வித்யாலயான்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வேலை பார்க்கறதுக்கு டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. 14,000 வேகன்சிஸ் கிட்ட வந்திருக்குது. ஸோ அதோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. நவம்பர் 14 டிசம்பர் 4 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பிஜிடி, டிஜிடின்னு நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன். ஃபுல் நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஏஜ் லிமிட்டையும் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே ஐபிஏ பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் எம்டிஎஸ்க்கான வேகன்சிஸ் வந்திருக்குது. ஸோ நவம்பர் 22ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சிருந்தாலே போதும். அட் த சேம் டைம் டொமிசைல் சர்டிஃபிகேட் வேணும். தமிழ்நாட்டில் நம்ம வசிக்கிறோம் அப்படின்ற அந்த ப்ரூஃப் வேணும்ன்றத சொல்லிக்கிறாங்க. 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் அதோட ஏஜ் லிமிட். பேங்கை பொறுத்த வரைக்கும் நபார்ட் கிரேட் ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. நவம்பர் 8 நவம்பர் 30 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் மல்டிபிளான அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதே பிஎன்பியில் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எல்பிஓக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் நவம்பர் 3 நவம்பர் 23 வரைக்கும் சீக்கிரமாகவே முடிய போகுது. மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு புது நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்டட். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுடைய நோட்டிஃபிகேஷன் நவம்பர்லேயோ டிசம்பர்லேயோ இருக்கலாம்னு எதிர்பார்க்குறோம். பட் அஃபிஷியல் நோட்டீஸ் இன்னும் வரல. இது 10th லெவல் எஸ்எஸ்சி லெவல் குவாலிஃபிகேஷன் சொல்லலாம். ஏஜ் லிமிட் 18 to 23 வரைக்கும் இருக்கும். அதே பேங்கை பொறுத்த வரைக்கும் செபி கிரேட் ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஸோ அக்டோபர் 30 நவம்பர் 28 வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். 18 to 30 இயர்ஸ் ஏஜ் லிமிட். இதில் எந்த எக்ஸாம் படிக்கிறதுனாலுமே நம்ம இன்ஸ்டிடியூட்டில் கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸை நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்கலாம். Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது 22% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம இன்ஸ்டிடியூட்டில் இந்த எல்லா கோர்சஸையுமே ஒரே கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டா பார்க்க முடியும்னா அதுதான் தமிழ்நாடு மெகா பேக். ஸோ மல்டிபிள் கோர்சஸ் இந்த எல்லா கோர்சஸையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். டெஸ்ட் சீரிஸ், இபுக்ஸ்னு அதுவும் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. இதே கோடை யூஸ் பண்ணிக்கும் போது மேக்ஸிமம் ஆஃபர் அண்ட் டபுள் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கலாம்.